நேயர்களுக்கு வணக்கம். யாழ்ப்பாணம் அருகே மீண்டும் தமிழர்கள் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கடந்த 3 நாட்களாக. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணம் அருகே உள்ள செம்மணி அப்படின்ற பகுதி, அது வந்து மன்னாருக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லலாம். அங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. தோண்ட தோண்ட எலும்பு கூடுகளாக வருது. இதுவரைக்கும் 525க்கு மேற்பட்ட மனித எலும்பு கூடுகள் கிடைத்திருக்கின்றன. பச்சிளம் குழந்தைகள், பெண்கள் எலும்பு கூடுகளும் கிடைத்திருக்கின்றன. ஸோ இப்போ இது எப்போ நடந்த படுகொலைகள்? இத்தனை 1000 பேரை மொத்தமாக ஒரே குழியில் எப்படி போட்டு புதைச்சாங்க? இப்போ தான் 500 சில்லறை கிடச்சிருக்கு. இன்னும் தோண்ட தோண்ட அந்த பகுதி முழுவதுமே ஆயிரக்கணக்கானவர்கள் புதைக்கப்பட்டதாக, போர்க்காலங்கள் புதைக்கப்பட்டதாக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் முன்னாள் விடுதலை புலிகள். இப்போ அவர்கள் ஜனநாயக அமைப்பை வச்சுருக்கிறாங்க, அதெல்லாம் இருக்காங்க. இது மிகப்பெரிய போராட்டமாக சாலை ஓரத்தில் மிகப்பெரிய ஒரு நினைவு விஷயங்களை இது பண்ணி 3 நாட்கள் அங்கு அந்த தமிழர் பகுதியில் இருப்பவரெல்லாம் கொத்து கொத்தாக அங்கே அஞ்சலி செலுத்திவிட்டு அவர்களை கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை நம்ம நேரடியாக அங்கு சென்று எடுத்து வந்திருக்கிறோம். அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. முதல்ல அந்த இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள், ஜனநாயக இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். முழுவதுமாக பாருங்கள். அங்குள்ள இந்த போராட்டத்தின் ஒரு பொறுப்பாளர் ஃபாதிரியார் ஒருவரும் நம்மிடம் பிரத்யேகமாக அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவிக்கிறார். அதுவும் இதில் இருக்குது. அதையும் நீங்கள் பாருங்கள். தொடரலாம். செம்மணி உட்பட இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து புதைகுழிகளுக்கும் ஒரு நீதியை கேட்டதான ஒரு போராட்டத்தினுடைய 2வது நாள் காலை பொழுதிலே நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கின்றேன். நீதியின் ஓலம் 2க்கு முன்பதாக நீதியின் ஓலம் 1 என்கின்ற ஒரு போராட்டத்தை கடந்த வருடம் நாங்கள் செய்திருந்தோம். அந்த போராட்டத்திலே ஏறக்குறைய 1,50,000க்கு மேற்பட்ட ஈழத்தமிழர்களுடைய கையெழுத்துக்களை பெற்று அந்த கையெழுத்துக்களை சர்வதேச மனித உரிமைகள் ஆணையகத்துக்கு நாங்கள் அனுப்பி வைத்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு செம்மணி என்பது ஒரு அடையாளம் மாத்திரமே தவிர இது போன்ற பல புதைகுழிகள் மன்னார் மற்றும் முல்லைத்தீவு, மட்டக்களப்பு இப்படிப்பட்ட பல பிரதேசங்களிலே அநேக புதைகுழிகள் இங்கே இருக்கின்றது. இன்றைக்கு செம்மணியிலே தமிழர்களுடைய எலும்பு கூடுகள் பேசிக்கொண்டிருக்கின்றது. அந்த எலும்புகள் கேட்பது ஒரு சர்வதேச நீதி பொறிமுறையே. இன்றைக்கும் அந்த நீதி பொறிமுறை எங்களுக்கு கிடைக்கவில்லை. அநேக நாடுகள், இப்படிப்பட்ட இன அழிப்புக்குட்பட்ட நாடுகள் தங்களுடைய நீதியை கேட்ட போராட்டத்தின் பொழுது சர்வதேச நாடுகள் அப்படிப்பட்ட நாடுகளுக்கு சில நீதி பொறிமுறைகளை, விசேடமான தீர்ப்பாயங்களை கொண்டு அந்த தீர்ப்பாயங்களின் மூலமாக அந்த மக்களுடைய தேச அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இலங்கையிலே 77 வருடங்களுக்கு மேலாக ஈழத்தமிழினம் தன்னுடைய சுதந்திரத்துக்காக அகிம்சை வழியிலும் ஆயுத வழியிலும் போராடி இறுதியாக 2009க்கு பிற்பாடு அகிம்சை வழியிலே தொடர்ந்தும் ஒரு நீதி கேட்ட வண்ணமாகவே இருக்கின்றார்கள். 1956ஆம் ஆண்டு தொடங்கி 2009 வரைக்கும் ஈழத்தமிழினம் பெரும் அழிவுக்குள்ளாக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, ஆயுத மௌனிப்புக்கு பிற்பாடு இன்றைக்கும் கூட தமிழர்களுடைய நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. தமிழர் தேசத்தினுடைய நிலங்களை அரச இயந்திரங்களை கொண்டு பல்வேறுபட்ட முகாந்தரங்களின் மூலமாக அவர்களுடைய வாழ்விடங்கள் இன்றைக்கும் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைக்கும் தமிழினம் ஒரு இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அந்த இனத்துக்கான ஒரு நீதி பொறிமுறையை சர்வதேச ரீதியாக கேட்டு நிற்கின்ற ஒரு போராட்டமாகவும் இங்கே செம்மணியிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றதான இந்த எலும்பு தொகுதிகளுக்கு கூட அதற்கான ஒரு சர்வதேச நீதி பொறிமுறையை சர்வதேச கண்காணிப்போடு கூட செய்யப்பட வேண்டும் என்பதையும் உறக்கச் சொல்வதற்காகவே இந்த நீதியின் ஓலம் என்கின்ற ஒரு போராட்டம் தொடர்ந்து 4 நாட்கள் நடைபெறுகின்றது.
தாயக உறவுகளுக்கும் தொப்புள்கொடி உறவுகளாயிருக்கிற இந்தியாவிலே வாழுகிற தமிழ் உறவுகளுக்கும் இந்நேர வணக்கத்தினை கூறிக்கொள்ளுகிறேன். நான் அருத்தந்தை பொன்னிச்சாமி விஜயதாசன், வடக்கு மாகாணத்துக்குரிய தாயக செயலினுடைய இணைப்பாளராக பணியாற்றுகிறேன். இந்த செம்மணி புதைகுழியானது ஆரம்பிக்கப்பட்டு அதை இனங்காணப்பட்டு தமிழின அழிப்பின் அடையாளமான ஒரு இடமாக அது பிரத்யேகப்படுத்தப்பட்டு அதற்குரிய அகழ்வு பணிகள் நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. 3ஆம் கட்டத்தினுடைய அகழ்வு பணிகள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுவரை நேற்றைய நாள் வரை 545 எலும்பு தொகுதிகளுக்கு மேலாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பச்சிளம் குழந்தைகளிலே இருந்து பெரியவர்கள் வரையான எலும்பு தொகுதிகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அத்தோடு கூட 100க்கும் அதிகமான சான்று பொருட்களும் நீதிமன்றத்தினால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதற்கான ஆய்வுகளும் அகழ்வு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற பொழுதும் தமிழர்களாகிய நாங்கள் கூறுகிற விடயம் என்னவென்று சொன்னால், இது ஒரு இன அழிப்பின் அடையாளத்தினுடைய ஒரு சிறு தொடக்க புள்ளி என்பதனை நாங்கள் வலியுறுத்துகிறோம். இதே போன்ற அநேக மனித புதைகுழிகள் தமிழர் தாயக பகுதிகளிலே நிறைவாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம். நாங்கள் நிற்கிறதான இந்த இடத்தில் கூட எங்களுடைய உறவுகளுடைய எலும்பு எச்சங்கள் இருக்கலாம் என்று சொல்லி நாங்கள் சந்தேகிக்கின்றோம். ஆகவே இப்படியான இந்த அகழ்வு பணி 3வது கட்ட அகழ்வு பணியானது வருகிற புதன்கிழமையோடு நிறைவுறுத்தப்பட இருக்கிறது. அதன் பின்பதாக இந்த அகழ்வு பணிகள் தொடருமா, அதற்கு குறித்ததான விசாரணைகள் நடைபெறுமா என்பதை குறித்ததான ஐயப்பாடுகளோடு நாங்கள் இந்த நீதிக்கான ஓலம் 2 போராட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த போராட்டத்தின் வழியாக குறிப்பாக இந்த எலும்பு தொகுதிகள் பாதுகாக்கப்படுகிற விடயமாக இருந்தாலும் சரி, அதன் வழியாக DNA பரிசோதனை செய்வதாக இருந்தாலும் சரி, உலக பொறிமுறையின் விசாரணையாக இருந்தாலும் சரி, நாங்கள் சிறுபான்மை இனமாக இருக்கிற தமிழ் தேசிய இனமாக இருக்கிற நாங்கள் கூறுகிற விடயம் என்னவென்று சொன்னால், உலக பொறுமுறையிலும் உலக விசாரணைகளிலும் நாங்கள் திருப்தியற்றவர்களாகவும் நம்பிக்கையற்றவர்களாகவும் நாங்கள் இருக்கிறோம். ஆகவே பொதுவாக இந்த தாயக செயலணியாக மக்கள் அணியினரோடு சேர்ந்து நாங்கள் கோருகிற கோரிக்கை என்னவென்று சொன்னால், ஐக்கிய நாடுகள் அமையத்தினுடைய கூட்டத்தொடர் அண்மையிலே நடக்க இருக்கிறது. அந்த கூட்டத்தொடரிலே இலங்கை மீதான வலுவான ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதோடு கூட இந்த அகழ்வு பணி மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட எம்பு தொகுதிகளை மேற்கொள்ளப்படுகிறதான ஆய்வுகள் மற்றும் DNA பரிசோதனைகள் என்பன மேற்குலக நாடுகளுடைய கண்காணிப்பிலே அவர்களுடைய பரிசோதகர்களினாலே மேற்கொள்ளப்பட வேண்டும். அதன் வழியாக உண்மையும் நீதியுமான ஒரு தீர்ப்பாயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஆகவே உலக பொறிமுறையும் சரி, உலக விசாரணைகளையும் நாங்கள் நம்ப மறுப்பதற்குரிய காரணம் கடந்த காலங்களிலே நடந்த காரியங்கள் எங்களுக்கு சாட்சியாக இருக்கிறது. அண்மையிலே நீங்கள் கேள்விப்பட்ட விதமாக ஈஸ்டர் குண்டு தாக்குதலிலே அந்த பெண்மணியினுடைய DNA மாதிரிகளை பரிசோதிக்கின்ற பொழுது 3 முறை பரிசோதிக்கப்பட்டு 2 முறை அவர் அல்ல என்று சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டு 3வது முறை அவர்தான் என உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே உலக பொறுமுறையிலே எங்களுக்கு துளியளவேனும் நம்பிக்கை இல்லை என்பதை நாங்கள் மறுபடியும் ஆணித்தனமாக கூற விரும்புகிறோம். மேற்குலக நாடுகளுடைய ஆய்வுகளையும் அவருடைய விசாரணைகளின் மேற்படி நாங்கள் ஐக்கிய நாடுகளுடைய மேற்பார்வையிலே ஒரு விசாரணையை நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். இதன் வழியாக இந்த நீதிக்கான போராட்டம் வெல்லும் என்பதை நாங்கள் உறுதியோடு நம்புகிறோம். தாயக உறவுகளையும் தொப்புள்கொடி உறவுகளாயிருக்க இந்திய தமிழ் பேசும் உறவுகளையும் நாங்கள் அன்போடு ஆதரவு கரம் நீட்டும்படியாகவும் இந்த போராட்டத்தின் வழியாக ஒரு உரத்த குரலை தாயகத்திலும் சரி, புலம்பெயர்ந்து வாழுகிற தமிழர் பகுதியிலும் சரி, நிறைவாக அந்த எதிர்ப்பின் குரலை நாங்கள் ஒன்று சேர அணி சேர்த்து நாங்கள் அந்த குரலை எழுப்பி நீதிக்கான போராட்டம் வெல்ல உறுதுணையாக இருக்கும்படி உங்களையும் அன்புடுமையோடு அழைத்து நிற்கின்றோம். நன்றி. இப்போ புதிய அரசாங்கம் வந்திருக்கு 2 வருஷமா. இப்போ இந்த அகல் பணின்றது இந்த புதிய அரசாங்கம் வந்ததுக்கு பிறகுதான் துவங்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை முன்னாடி துவங்கப்பட்டுச்சான்னு தெரியல. ஆனால் இந்த புதிய அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு என்ன சொல்கிறாங்க அவங்க? இப்போ நேரில் பார்க்கும்போதே அவங்க இது பண்ணுறாங்க, அகழ்வு பண்ணுறாங்க, இவ்வளோ எலும்புகள் கிடைத்திருக்குன்னு தெரியுது. உடனடியாக எப்போவுமே எந்த நாடாக இப்போ எங்கள் நாட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி தோண்டி எடுத்தாங்கன்னா உடனே DNA டெஸ்ட் அனுப்பிச்சு அடுத்த நாளே அனுப்புவாங்க. அடுத்த ஆக்ஷன் அதாக தான் இருக்குது. அப்போ இவ்வளோ நாள் இந்த 2 வருடங்களாக அந்த DNA டெஸ்ட்டோ இல்லை யாரும் கண்டுபிடிக்க முயற்சி செய்யாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? புதிய அரசாங்கத்துக்கு முன்பதாகவே இது அடையாளப்படுத்தப்பட்டு இருந்தாலும் ஆட்சிக்கு வந்த ஒவ்வொரு அரசாங்கமும் அதனை மூடி மறைப்பதற்கான தந்திரோபாய வேலைத்திட்டங்களை மிக சூட்சுமமாக வழிநடத்தி வந்தார்கள். ஆனாலும் இந்த அனுர அரசாங்கம் புதிதாக பொறுப்பேற்ற பின்பதாக இந்த புதகுழியிலே மீண்டுமாக எலும்பு தொகுதிகள் மீட்கப்பட்ட பொழுது அதனை மேற்குலக நாடுகளிலே வாழுகிற தமிழ் சமூகமும் சரி, தாயகத்திலே வாழுகிற தமிழ் உறவுகளும் சரி, நாங்கள் உரிமையோடு குரல் கொடுத்ததன் விளைவாக அதனை மூடி மறைக்க முடியாமல் அதனை அகழ்வுகின்றதான பணியிலே அவர்கள் ஈடுபடுகின்றார்கள்.
அகழ்வுகின்றதான எலும்பு தொகுதிகள் தற்போது வரை 3வது கட்ட அகழ்வு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுவும் வருகிற புதன்கிழமையோடு நிறைவு பெற இருக்கிறது. இதற்கான நிதி வளங்கள் இல்லை என்றார்கள். பிறகு அரசாங்கம் அதற்கான நிதி வளங்களை ஒதுக்கியது. அதன் பின்பதாக புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற உறவுகள் நிதி வளங்களை ஒதுக்கினார்கள். ஆனாலும் இந்த DNA பரிசோதனையின் வழியாக இலங்கையிலே மேற்கொள்ளப்படுகிற பொழுது அதற்கான நம்பிக்கை அற்றவர்களாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். அதற்காகத்தான் நாங்கள் சர்வதேச விசாரணையை கோருகிறோம். நீதியான ஒரு சர்வதேச பொறுமுறையை நாங்கள் கூறி நிற்கின்றோம். உள்ளகத்திலே நடைபெறுகிறதான பொறுமுறைக்கும் அவர்களுடைய நகர்வுகளையும் நாங்கள் நம்ப மறுக்கிறோம். ஏனென்று சொன்னால் ஆட்சியிலே ஆட்சியாளர்கள் மாறுகிறார்களே ஒழிய ஆளும் வர்க்கத்திலே இருக்கிற அந்த பெரும்பான்மை இனத்துக்குரிய இனத்துவேச தன்மைகள் அறவே மாற்றம் காணவில்லை. ஆகவேதான் நாங்கள் இப்பொழுதும் நாங்கள் ஆணித்தனமாக கூறுகிறது, எங்களுடைய அரசாங்கத்திலே மாறி மாறி வருகிற அரசாங்கங்கள் பெரும்பான்மை இன கட்சியை சேர்ந்ததாகவே இருக்கிறது. ஆகவே சிறுபான்மை இன கட்சியினருக்கு இன்று வரை நீதியான ஒரு பொறுமுறை உருவாக்கப்படவில்லை. ஆகவே இதிலேயும் நீதியான பொறுமுறை உருவாக்கப்பட போவதில்லை என்பதை நாங்கள் நம்புகிறோம். அதன் வழியாகத்தான் நாங்கள் சர்வதேச விசாரணையும் அதற்கான நீதியான விசாரணையும் தேவை என்பதனை நாங்கள் கோரி நிற்கின்றோம். வணக்கம், என்னுடைய பெயர் நகுலேஷ். அதாவது முன்னாள் விடுதலை புலிகளின் உறுப்பினர். நாங்கள் தற்போது யுத்தம் நிறைவேற்ற பின்பாடு அரசியல் பணியில் கடந்த 16 வருடம் கூடி அரசியல் மக்களுக்கான சேவைகள் அரசியல் பணியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் தற்போது இங்கு செம்மணி போராட்டத்தில் போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் அனைத்து போராளிகளும் அனைத்து பொதுமக்கள்களும் கட்சி வேதம் என்று அரசியல் கட்சிகள் மதகுருமார் அனைவரும் சேர்ந்து இந்த போராட்டத்தை எங்களுக்கு நடந்த அநீதியை, அதாவது செம்மணி படுகொலைக்கு நாங்கள் ஐக்கிய நாட்டு சபையில் நாங்கள் இதை கொண்டு போக வேண்டி கிடக்கிறது. எல்லோரும் அனைத்து உறவுகளும் இங்கு இந்த 4 நாள் போராட்டத்தில் கலந்து கொண்டு உங்கள் உரிமைகள், இது தமிழருக்கான உரிமை போராட்டம் செய்து எங்களுக்கான படுகொலையை நீதி பக்கம் கொண்டு போகணும், ஐக்கிய நாட்டு சபை கொண்டு போகிறதுக்காக நாங்கள் இங்கு கூடியிருக்கிறோம். இது அனைத்து நாடுகளும், அதாவது இந்தியா இருந்து உலக நாடுகள் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டியது. இந்தியா முதலில் அறிந்து கொள்ளணும். இந்த படுகொலை நடந்தது எல்லாம் தெரியும் இந்தியாவுக்கு. இந்தியா அறிந்து கொண்டு இதுக்கேற்ற முடிவை தர வேணும் என்று சொல்லி நான் ஒரு முன்னாள் போராளி என்ற ரீதியில், ஒரு அரசியல் கட்சி பிரமுகர் என்ற ரீதியில் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. நான் தற்பொழுது யாழ்ப்பாணத்தினுடைய பிரதான நுழைவாயில் செம்மணியில் என்று கதைக்கின்றேன். இந்த செம்மணியானது பெயர் மட்டும் செம்மணி, ஆனால் எங்களுடைய தமிழ் உயிர்களுடைய உதிரங்களும் எலும்பு கூடுகளும் நிறைந்திருக்கின்ற மண்ணிலிருந்து பேசுகிறேன். இந்த இடத்தில் நடக்கின்ற இந்த நிகழ்வானது செம்மணி மனித புதைகுழியிலே எங்களது உறவுகள், காணாமலாக்கப்பட்ட உறவுகள் இன்று மனித எலும்புக்கூடுகளாக செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்திலிருந்து தோண்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் இன்று இந்த நிமிடத்திலிருந்து கதைக்கும் வரை 554 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. இன்னும் கூடுதலான எலும்பு தொகுதிகள் இருக்கும் என்ற அச்சத்தில் மீண்டும் அகழ்வு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதனுடைய முடிவு எங்கு நிற்கும் என்று எவருக்கும் தெரியாது, தொகையும் கணிப்பிட முடியாது. அந்த செம்மணி மனித புலிகளினுடைய தோண்டப்படுகின்ற எலும்புக்கூடுகளுக்கு நடத்தப்பட்ட கொலைக்கு சர்வதேசத்தின் ரீதியான நீதி விசாரணையுடன் எங்களுக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என்பதற்காக அடையாள கவன ஈர்ப்பு போராட்டத்தினை இன்றிலிருந்து 14ஆம் தேதியிலிருந்து எதிர்வருகின்ற 17ஆம் தேதி அதிகாலை வரை மேற்கொண்டு 17ஆம் தேதி பேரணியாக சென்று ஐநா காரியத்தில் எங்களுடைய ஆதங்கத்தினை, எங்களுடைய மனிதர்கின்ற ஆதங்கத்தையும் எங்களுடைய மக்களுக்கான அரசியல் தீர்வுக்கான ஒப்புதலையும் மகையர் மூலம் ஐநா செயலகத்தில் ஒப்படைக்க இருக்கும். இப்போ இது எந்தெந்த இதில் பெரிய அளவில் நடந்த இது எந்த காலப்பகுதியில் நடந்தது என்று எவராலும் சொல்ல முடியாது. ஏனென்றால் செய்தவர்களுக்கு தான் அதனுடைய உண்மை தெரியும், எங்களுக்கு தெரியாது. இந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்கள் அப்படி ஒரு சந்தர்ப்பம் எங்களால் இப்போதே கூற முடியாது. ஏனென்றால் இறுதி யுத்தத்தில் காணாமல் காப்பற்றவர்களாக இருக்கலாம், அல்லது இறுதி யுத்தத்துக்கு முன்னால் நடைபெற்ற யுத்தங்களில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளாக இருக்கலாம், அல்லது இராணுவத்தினரால் கையை பிடிபட்டவர்களாக இருக்கலாம்.
எதுவும் எங்களுக்கு இப்போது கூற முடியாது. ஏனென்றால் இன்னும் உறவினர்கள் உரிமை கோரவில்லை. அந்த அவர்கள் இனி இந்த அகழ்வு பணிகள் முடிவுவிட்டதும் தன்னுடைய உறவுகளை தேடி அதனுடைய வேண்டியை விடுகின்ற பொழுது, குறிப்பாக என்னுடைய தந்தை என்றால் என்னுடைய தந்தை எத்தனாம் ஆண்டு காணா போனார் என்றால் என்னுடைய தந்தை என்னுடைய வரவணி எடுத்து அந்த எலும்பு இருக்கின்ற எச்சங்களோடு ஆய்வு செய்கின்ற பொழுதுதான் அதனுடைய தீர்வு இந்த வந்து சேரும். ஆனால் இந்த தீர்வுக்கான தீர்ப்பானது சர்வதேச பொறிமுறையோடு சர்வதேச நீதிமன்ற விசாரணையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த காணொலிப்பு போராட்டத்தினை மேற்கொள்வோம். பார்த்தீங்களா, இப்போ வந்து என்ன அப்படின்னா, ஆயிரக்கணக்கான மக்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு இந்த மக்கள் சொல்கிறாங்க. மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். 3 நாட்களாக ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அஞ்சலி செலுத்தி விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த இடத்திற்கு இராணுவம் விடவில்லை. ஏனென்றால் அது அந்த இடத்தை இராணுவம் கைப்பற்றி விட்டது. அது தோண்டக்கூடிய அகழ்வாய்வு செய்யக்கூடிய இடத்தில் இராணுவம் கைப்பற்றதுனால யாருக்குமே அங்கே அனுமதி இல்லை. நமக்கு அனுமதி இல்லை. நம்ம வெளிநாட்டை சேர்ந்தவர் ஓகே, நம்ம பத்திரிகையாளராக இருந்தாலும் அவர்கள் வந்து உள்ளே அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏனென்றால் அது அவர்களுடைய நாட்டோட சட்டம். ஏன்னா அவர்கள் நாட்டு மக்களே, ஈழத்தமிழ் மக்களே அவர்கள் வந்து அங்கே உடலை புகைப்படம் எடுப்பதற்கோ இல்லை கிட்ட போகிறது கூட அந்த அது வந்து ஹைவே ரோட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் இருக்கும். இங்கேருந்து பார்த்தாலும் ஒன்றும் தெரியாது. நீங்கள் ஜூம் பண்ணி எடுத்தாலும் அங்கே ஒன்றும் தெரியாது. ஏன்னா ஃபுல்லாக இராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ எனவே நம்ம அங்கே முயற்சி செய்தான் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் அவர்கள் இப்போ அனுமதி தரவில்லை, விட்டாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த போராட்டம் 3 நாட்களாக நடைபெற்றிருக்கிறது. வரக்கூடிய ஐநா பொதுமன்றத்தில் இந்த விவகாரத்தை எழுப்பி, ஏன்னா வருடாந்திர கூட்டத்தில் இந்த விவகாரத்தை எழுப்பி இந்த எலும்புக்கூடுகளை வைத்து, இந்த ஆவணங்களை வைத்து குற்றவாளிகள் யாரோ, ராஜபக்சே ஆட்சியில் யாரெல்லாம் இருந்தார்கள் என்பதுக்கு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கிறார்கள். இது எப்படி போகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஈழத்தமிழ் மக்களுக்கு விடிவாலம் பிறக்குமா என்றதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.